யாரும் எதிர்பாராத வகையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளும் திமுக கூட்டணி இந்த தேர்தலில் 50க்கும் குறைவான தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை பெற்று மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. திமுகவை சேர்ந்த அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யாரும் எதிர்பாராத வகையில் இந்த தேர்தலில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். தற்போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 70க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை பெற்று கடந்த தேர்தலை விட அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றிருப்பது அதிமுக தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் 118 இடங்களில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு கட்சி தமிழகத்தை ஆட்சி செய்ய முடியும் என்பதால் அதிமுகவினரால் அத்தனை தொகுதிகளில் முன்னிலை பெற முடியாத நிலையில் இது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. 120க்கும் அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் தேர்ந்தெடுக்கப்படுவார் என அக்கட்சியினர் தங்களது வாழ்த்துக்களை விஜய்க்கு தெரிவித்து வருகிறார்கள்.